ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி சந்தைக்கு தான் போகிறோம். யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், அம்மா, தம்பி அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் எல்லோரும் போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய லாகாக இருக்க போகுது. வீடியோ கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? நம்மளுடைய டே ரொட்டீன் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம வந்தாச்சு. இப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்கணும். நம்ம சந்தைக்கு போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸு ஷாப்புக்கு போகலாம். நம்ம வந்தாச்சு ட்ரெஸ்ஸு ஷாப்புக்கு. பாருங்கள், தம்பி நின்றுட்டுருக்கிறாரு. அம்மா நைட்டி செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா 2 நைட்டி பர்ச்சேஸ் பண்ணாங்க. நான் அப்புறம் லைனிங் துணி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் துணி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போடுற மாதிரி பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சந்தைக்கு வந்தாச்சு. கைஸ், இதுதான் நம்மளுடைய சண்டே சந்தை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருப்பேன், ஹஸ்பண்ட் சந்தைக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு. அவருமே வார வாரம் இந்த சந்தைக்கு தான் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வருவார். பாருங்கள், நம்மளுடைய குட்டி பையன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுமே காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. காய்கறியெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய அடுத்த டே ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம். காய்ஸ், நம்ம சந்தைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே தம்பிக்கு பசி வந்துருச்சு. ஏன்னா அவன் ஹோட்டலில் சரியாக சாப்பிடல. அதனால அவனுக்கு கொஞ்சமாக கஞ்சி சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவனை தூங்க போட்டாச்சு. கஞ்சி சாப்பாடும் கத்திரிக்காய் குழம்பும் தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வரும்போதே டைம் ஒரு 1 o'clock கிட்ட ஆச்சு. அதனால் லஞ்ச் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி இருக்கல. காலையிலே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன். கஞ்சி தான் இன்றைக்கி அதனால் அரிசி கழுவி வச்சுட்டு போனதுனால அதிலே கொஞ்சம் கஞ்சி சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அப்புறம் நேற்றுக்கு ரசம் தான் செஞ்சுருந்தேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அம்மா வீட்டில் கொஞ்சம் குழம்பு வாங்கி மத்தியானம் லஞ்சு அப்படியே ஊட்டியாச்சு. இன்னுமே ஈவினிங் சமைக்கணும். நம்ம ஒரு குட்டி தூக்கம் போட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஈவினிங் ரொட்டீனை பார்க்கலாம், ஓகேங்களா? சந்தைக்கு போனது ரொம்பவே டயர்டாக இருக்குது. வெயில் வேறு அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் தம்பியை வேறு தூக்கிட்டு போயிருந்தோமா, அதான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? காய்ஸ், சந்தைக்கு போயிட்டு வந்ததில் ரொம்பவே டயர்டாச்சு. அதனால் சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. ஒரு குட்டி தூக்கம் போட்டு இப்போ தான் எழுந்திரிச்சோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு டீ போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, வாங்க நம்ம இப்போ ஒரு டீ போட்டு சாப்பிட்லாம். நம்மளுடைய டீ இப்போ தான் கொதிக்க போகுது. இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு உல வச்சுருக்கேன். அரிசி கழுவி போடணும். டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா அரிசி கழுவி போடணும். காய்ஸ், டீ குடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கழுவி போட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம டின்னர் ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அப்புறம் வாசலுக்கு தண்ணி தெளித்து கூட்டணும். பாருங்கள், நம்மளுடைய வீட்டு வேலைகளெல்லாம் முடிஞ்சு விட்டது. கொஞ்சம் துணி இருக்குது, அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வாசலுக்கு தண்ணி தெளித்து கூட்ட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க நம்மளுடைய வேலைகளெல்லாம் முடிஞ்சது, வீட்டு வேலைகள். அடுத்து நமக்கு டின்னர் ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இன்றைக்கி டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு அரிசி கழுவி வச்சாச்சு. அது வெந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ஹஸ்பண்ட் வரும்போது காளான் வாங்கிட்டு வரேன். கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா, அதனால் சரி அவர் வந்ததுக்கப்புறமா கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவர் இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் விளையாட போயிருக்காரு. அதனால தான் ஹஸ்பண்ட் வரும்போது எப்படியும் ஒரு 7 o'clock ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம டின்னர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம இன்றைக்கி மருந்துக்கு போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலி. அதனால் மருந்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குழம்பு ரெடி பண்ணணும். அதை சொன்னேன் இல்லையா, காளான் வாங்கிட்டு வருவாங்க, கிரேவி
கிரேவி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு காளான் கிரேவி ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ யாருமே கோச்சிக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த லாகு. அவ்வளோதான் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு. ஸோ லாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, டேக் கேர்.